சிராப்பள்ளி மலைமேவும் தட்சிணாமூர்த்தி அருள் நல்கப் பெற்று பராபரமும் எந்நாடும் பைங்கிழியும் பல பாவும் பாடிப் பாடி தராதல மானிடர்க்கு எல்லாம் தன்னமிர்தாய் தந்தருளும் தாயுமான நிராமயனார் அருள் பெரிய கவிதையினால் பொருள் அதனை நினைந்து வாழ்வான். இரு வினைகள் அற்று இரவு பகல் என்பது அறியாத ஏகாந்த மோன ஞான இன்ப நிஷ்டையர் கோட்டி. இருவினைகள் அற்றுன இவங்க பாபமும் பண்றதில்லை புண்ணியமும் பண்றதில்லை. துவந்த்வாதீதா, துவந்த்வாத்து நிவృத்தா, நிவృத்த தர்மாக. என்ன அர்த்தம்னா சாதாரணமாக என்ன அர்த்தம்னு கேட்டால் பிரவருத்தி தர்மம் நிவృத்தி தர்மம் கேட்டிருப்போம். கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சால் தான் அதெல்லாம் புரியும். பிரவருத்தி தர்மம் நிவృத்தி தர்மம். பிரவருத்தி தர்மத்துக்கும் நிவృத்தி தர்மத்துக்கும் என்ன வித்தியாசம்னா தர்மத்தில் ஈடுபடுறதுக்கு பேர் பிரவருத்தி தர்மம், தர்மத்தை விட்டு விலகிறதுக்கு பேர் நிவృத்தி தர்மம். தர்மத்தை அனுஷ்டிச்சுட்டே இருக்கிறது வாழ்க்கையோட லட்சியம் இல்லை. தர்மத்தில் ஈடுபட்டு தர்மத்தினால நம்மளை பக்குவப்படுத்திக்கிட்டு தர்மத்தை விடுறது. சர்வ தர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் ரஜ. எல்லா தர்மத்தையும் விட்டு விட்டு என்ன சரணாகதி பண்ணுங்கிறார் பகவான். அது புரியறதே கஷ்டம். இப்போ என்னன்னா ஒரு மரம் வளர்க்குறோம், அதுக்கு முதல்ல பாதுகாப்பெல்லாம் பண்ணுறோம். அந்த மரம் நல்லா வளர்ந்ததுக்கு பிறகு அந்த பாதுகாப்பை அதுக்கு இடைஞ்சலாக இடக்கூடாது. அந்த பாதுகாப்பை எடுத்துடும். முதல்ல சின்னதாக இருக்கிற போது அதில் ஆடு கடிச்சிடும். ஆனால் பெருசாக பிரம்மாண்டம் ஆயாச்சுன்னா அதில் பெரிய யானையவே கட்டலாம். அது மாதிரி தர்மே பிரவருத்தி தர்மாத்து நிவృத்தி. இருவினைகள் அற்றுனா என்ன அர்த்தம்? பாவமும் பண்றதில்ல புண்ணியமும் பண்றது. பூஜையும் கிடையாது, கோவிலும் கிடையாது, ஜபம் கிடையாது, தியானம் கிடையாது, அதெல்லாம் பண்றதில்லை. இந்த தர்மங்களில் ஈடுபாடு கிடையாது. லௌகிகம் இல்லை, தர்மத்தை விட்டு இது பண்றாங்க. இருவினைகள் அற்று இரவு பகல் என்பது அறியாத ஏகாந்த மோன ஞான இன்ப நிஷ்டையர் கோட்டி. இது இன்னொரு குரூப்னு சொல்றதுனால அவங்களுக்கு ராத்திரியா பகலான்லாம் பார்க்கறது. ஏன்னா காலம்பரம் ஆச்சுன்னா 4:30 மணிக்கு கோபூஜைக்கு போகணுமே, அதெல்லாம் கிடையாது. 4:30 மணி ஆச்சு, 5 மணி ஆச்சு, அடுத்த ப்ரோக்ராம் எல்லாம் கிடையாது. எந்த நேரமும் இறைமயமாக இருக்கிறவனுக்கு இரவாவது பகலாவது. சந்தியாவந்தனத்துக்கு நேரம் ஆகி போச்சு, சந்தியாவந்தனம் பண்ணுற வேலை வந்தாச்சு, சந்தியாவந்தனம் பண்ணணும். எப்பவுமே ஈஸ்வர தியானத்தில் இருக்கிறவனுக்கு சந்தியாவந்தனம் என்னத்துக்கு தனியாக அந்த நேரத்துக்கு மாத்திரம் பண்ணுறது தேவையில்லைன்னு அர்த்தம். இரவு பகல் என்பது அறியாதுன்னா காலத்தை அறியாத, கால விஷயத்தில் கவனத்தை செலுத்துறதில்லை. காலம் வந்துட்டு அமாவாசை புண்ணிய காலம்ப்பா, இது பௌர்ணமி புண்ணிய காலம், கிரகண புண்ணிய காலம், இதெல்லாம் நல்ல நாள், சிவராத்திரி புண்ணிய காலம், அதெல்லாம் கிடையாது. எல்லா நாள் காலத்தை கடந்தவர்கள், காலத்தில் கவனம் செலுத்தாதவர்கள். காலமெல்லாம் எதுக்கு? தர்மத்துக்கு தான் காலம் தேவை. ஞானத்துக்கு எதுக்கு காலம்? அதெல்லாம் காலம் கிடையாது. இரவு பகல் என்பது அறியாத ஏகாந்த, யாரோடைய சம்பந்தம் கிடையாது. சங்கராச்சாரியார் ஏகாந்தம்னு வார்த்தையை யூஸ் பண்ணாலே மனைவியை விட்டு விட்டுன்னு அர்த்தம் பண்ணுவார். அது 2 பேருக்கும் சௌரியம் தானே, புரியணும். த்ரீஜன விஹாய, அப்படியே தான் அவர் எங்கே பார்த்தால் வாய்ப்பு கிடைச்சதுன்னா அதுதான் போடுவார். அறத்திற் ஜனசம்சதி. ஏகாந்தம்ங்கிற பதத்துக்கு என்ன அர்த்தம்னா தனிமையை நாடியவனாய், விவிக்த தேசா, ஏகாந்தே சுகமாஸ்யதாம். அது ஏகாந்தம் பிடிக்கணும். தனியாக இருக்க முடியலை, நிறைய பேரால் தனியாக இருக்க முடியல. இன்னொருத்தனையும் தனியாக இருக்க விட மாட்டான். இவனும் தனியாக இருக்க முடியாது, இன்னொருத்தன் தனியாக இருக்கிறத விட மாட்டான். நீ தனியாக இருக்கப்படாதும்மா. இவட்டெல்லாம் சொல்லிண்டா இருக்கிறது தனியாக. விவரம் இருக்கிறவன் என்ன பண்ணுவான்? சொல்லிக்காம போயிடணும். உண்மையிலேயே தனிமையை விரும்புகிறவன் யார்கிட்டையும் சொல்லிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அல்ல ஏகாந்தம், ஏகாந்தம்ங்கிற வார்த்தை நம்ம பழக்கத்தில் இருக்கக்கூடிய வார்த்தை தான். தனிமையை நாடி, மோனம், பேசுறது. தனியாக இருந்தால் யார்கிட்ட பேசுறது? சில பேர் தனியாக இருந்தால் தனக்கு தானே பேசிக்க வேண்டியிருக்கும், செவத்துக்கிட்டு தான் பேசணும். இல்லாட்டி பகவானை கற்பனை பண்ணிட்டு பகவான்கிட்ட பேச வேண்டியிருக்கும். அதெல்லாம் முடிஞ்சு போச்சு.
மௌனமாக இருக்கார். இந்த பாடலுடைய கருத்துக்களை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஹரி ஓம். தந்தை தாயும் நீ, என் உயிர் துணையும் நீ, சஞ்சலமது தீர்க்க வந்த தேசிக வடிவு நீ, உனையலால் மற்றொரு துணை காணேன், அந்தம் ஆதியும் அளப்பரும் ஜோதியே, ஆதியே அடியார்த்தம் சிந்தை மேவிய தாயுமானவனும் சிரகிரி பெருமானே. ஓம். தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓம்காரானந்த மகா சுவாமிகளின் அருட்குரலில் கற்பவை கற்போம் என்ற தலைப்பிலான தாயுமானவர் பாடல் விளக்கங்கள் நாள்தோறும் வாட்ஸ்அப் வாயிலாக அன்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளப்படுகின்றன. இதனை உங்களது மொபைலில் பெற 8825488445 என்ற எண்ணிற்கு உங்களது பெயர் மற்றும் ஊர் விவரங்களை வாட்ஸ்அப் செய்யவும். ஹரி ஓம்.